ஒருவேளை நம்மளால் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக போய் பார்த்தோங்க. ஏன்னா ஸ்வாகத்தாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கேக் வாங்கி கட் பண்ணிட்டு ஊஞ்சல் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்தோம். செகண்ட் பர்த்டேவும் இன்வைட் பண்ணாரு, அப்போவும் நாங்கள் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கேக் வாங்கி கட் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தோம். அது என்ன கிஃப்ட் நான் கடைசியாக காமிக்கிறேன். அது போக இப்போ வளர்ந்துட்டான்றதுனால அவளை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓஎம்ஆர் கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே போன பிறகு அவள் ஷாப்பிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சா. நீங்களே பாருங்களேன், ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஃபுட் கவுண்டர்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பாவும் மாமா நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பர்த்டேவை மிஸ் பண்ணிட்டீங்க, நான் மட்டன் பிரியாணிலாம் போட்டேன், ஸோ அதனால் இந்த முறை என்னோட ட்ரீட் எடுத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து அகைன் அதே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட இந்த சென்னையில் நான் சாப்பிட்ற இந்த நைட் 1 மணி சாப்பிட்ற பழக்கம் இன்னமும் கூட விட்டு போகல தான் சொல்லுவேன். ஸோ அதனால் 1 மணிக்கு நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ஒருவேளை நம்மளால் ஃபங்க்ஷனுக்கு போக முடியலனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறல அது உண்மையில அவங்க ரொம்ப சந்தோஷம் கொடுக்குதுங்க. அதை நம்ம லைவாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் மிஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க.